நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுகிறேன் அப்படின்னு கனத்த இதயத்தோடையும் வருத்தத்தோடையும் வெளியே போவதா காளியம்மாள் அறிவிச்சிருக்கிறாங்க. சற்று முன்பாக இந்த செய்தியானது வெளிவந்திருக்கிறது. இந்த நியூஸை எல்லாரும் நம்ம செய்தி ஊடகங்களில் பார்த்துருப்போம். ஆனால் எந்த கட்சியில் இணைய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல. ஆனால் அந்த அறிக்கையவே கவனமாக படிக்கும் பொழுது அதிலேயே அதற்கான ஹிண்ட் இருப்பதா சில சமூக ஆர்வலர்களும் அரசியல் நோக்கர்களும் சொல்கிறாங்க. கமெண்ட்ஸுமே அதுக்கேற்ற மாதிரி இருக்கிறத பார்க்க முடியுது. என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது இருக்கு. சீமான் அவர்கள் காளியம்மாள் குறித்து பேசிய ஆடியோ ஒன்று வைரலானது. அதனைத் தொடர்ந்து சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்னதாக ஒரு பொது நிகழ்வில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அழைப்புதல்ல காளியம்மாள் அவர்களுடைய பெயர் சமூக செயற்பாட்டாளர் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்தது. இத்தனைக்கும் அங்கு வந்திருந்த பிற கட்சி நிர்வாகிகளினுடைய பெயர் அவர்களுடைய கட்சி மற்றும் அவர்கள் வகித்திருக்கக்கூடிய பொறுப்போடு இடம்பெற்றிருந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கும் காளியம்மாள் தன் பெயரை சமூக செயற்பாட்டாளர் அப்படின்னு தான் குறிப்பிட விரும்பியதாக தகவல்கள் வெளியானது. இந்த நிலையில தான் அவர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிவிட்டாரா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுந்து வந்தது. அதைவிட முக்கியமாக அடுத்ததாக அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறாரா அல்லது திமுகவில் இணைய போகிறாரா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் இருந்தது. இன்னும் இன்று காலையில் இருந்து திமுக அல்லது தமிழக வெற்றி கழகம் இரண்டிலும் அவர் தனக்கான பொறுப்புகள் தனக்கான டிமாண்ட் இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது தொடர்பாக திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் சொல்லப்பட்டது. தனக்கு சட்டமன்றத்தில் ஒரு இடம் கொடுக்க வேண்டும், மீனவர்களை முன்னிறுத்தக்கூடிய வகையில் ஒரு முக்கிய பொறுப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவர் கேட்டதாகலாம் சமூக வலைதளங்களிலும் அரசியல் நோக்கர்களும் சொன்ன தகவல்கள் வெளிவந்தது. இந்த நிலையில தான் தற்போது கனத்த இதயத்தோடு மிகுந்த வருத்தத்தோடு இந்த கட்சியிலிருந்து விலகுவதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனா எந்த கட்சியில இணைய போறாங்க அப்படிங்கறத அவங்க அதிகாரப்பூர்வமாக இன்னும் சொல்லல. திமுகவில் இணைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பேசப்பட்டிருந்த சூழல்ல அதுல இருக்கக்கூடிய அறிக்கையை நம்ம கூர்ந்து கவனிக்கும் போதும் சரி, இவர்களை இந்த பதிவுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸை பார்க்கும் போதும் சரி திமுகவுக்கு செல்ல மாட்டார்கள் அப்படின்னு தோணுது. ஏன் அப்படின்னா அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய வார்த்தையை பார்க்கும் பொழுது தமிழ் தேசியம் அப்படிங்கிற வார்த்தையை மீண்டும் ஆணித்தரமாக பயன்படுத்தி இருக்கிறாங்க. முடிக்கும் பொழுதும் என்றும் தமிழ் தேசியத்தை விதைக்கும் வழியில் என் பயணம் தொடரும் அப்படின்னு முடிச்சிருக்கிறாங்க. அந்த அறிக்கையிலுமே மேல நம்ம பார்க்கும் பொழுது தமிழ் தேசியத்தை கொண்டு சேர்ப்பது, அதை வெற்றி பெற செய்வதுதான் நம்மளுடைய இலக்கு அப்படின்றத குறிப்பிட்டிருக்கிறாங்க. தமிழ் தேசியத்தை சீமானுக்கு பிறகு பேசக்கூடிய கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கு. திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய வகையில தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கையாகவும் அவர்களுடைய பேச்சிலிருந்தும் தெரிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையில என்றும் தமிழ் தேசியத்தை விதைக்கும் வழியில் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறத வச்சு பார்க்கும் பொழுது அதை பின்பற்றுகிற, ஓரளவுக்கு அதை பற்றி பேசுகிற, அதை எதிர்க்காத தமிழக வெற்றி கழகத்தில் அவர் இணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா வருகிற 26ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஓராண்டு நிறைவு பெற்றிருக்கக்கூடிய இந்த சூழல்ல அன்று காளியம்மாள் இணைவதற்கு ஏற்ற வாய்ப்பு இருப்பது. அது போல இன்று அவங்க இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. நாளானைக்கு அந்த விழாவும் நடைபெற இருக்கிறதுனால தமிழக வெற்றி கழகத்தில் அவர்கள் இணைவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது.